கிரைண்டர்கள்னு கூட சொல்லுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. எங்கள் பாட்டையும் பூட்டையும் காலத்தில் சொன்னது தான் நாங்கள் கேட்க முடியும். அவங்க சொன்னது வந்து தீபத்துன்றா திருமல நாயகர் காலத்துலேருந்து இருக்கு. அப்போ ஏற்றுனாங்க. நம்ம முன்னோர்கள் ஏற்றுறத பார்த்துருக்காங்க, பார்த்தவங்களும் இருக்காங்க, கிராமத்தில் இருக்காங்க. இந்த மலையில் ஏற்றுனா 48 கிராமத்துக்கு தெரியும் சொல்லி தான் உச்சியில் ஏற்றுக்கண்டா. இவங்க யாராவது நம்ம குடும்பத்தில் செத்து போயிட்டாங்கன்னா 30 நாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அந்த 30 சென்றவனா போய் மோட்சத்தீபம் போடுறது இப்போ போடுறது. அங்கே போடாதீங்கன்னு சொல்கிறோம். கார்த்திகை வந்து முருகன் பிறந்த நாள். ஒருத்தர் பிறந்த நாளை போய் மோட்சத்தீபம் போடுற இடத்துல எதுக்கு போடுற? மலை உச்சியில் போடு. 48 கிராமம் பார்க்கும்னு சொன்னா இந்த அரசாங்கமும் அறநிலையத்துறையும் அதை தடுத்து 48 கிராமத்துக்கு தெரிய வேண்டிய தீபத்தை இன்னைக்கு தான் உலகம் முழுக்க பேசுற அளவுக்கு போயிருச்சு. இன்னைக்கு உலக நாடே பாக்குறேன், திருப்பண்டத்துல தீபம் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களான்னு. ஆனா ஒன்று சொல்றான், கிராமத்து சார்பாக சொல்றான், இந்த அரசாங்கமோ அறநிலையத்துறையோ ஏற்றலைன்னா கிராம மக்கள் போய் ஏற்றுவாங்க. அது உறுதியா முருக பக்தர்கள் எதிர்பார்க்கலாம். தீபத்தை ஏற்றியே ஆகும். அரசியல் இதை வச்சு ஓட்டு வாங்கவும் பார்க்குறாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்க இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு. அவங்க ஓட்டு போட நினைக்கிற மக்கள் கூட இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க. 2026 வந்து திருப்பரங்குன்றம், நான் சின்ன பிள்ளையில சரவண பயில போய் குளிப்பேன். இங்கே குளத்துல பூரா தாமரை பூ தான் இருக்கும். தாமரை வளராதுன்னு சொன்னாங்க. குளமே தாமரையா தான் இருந்துச்சு. இன்னைக்கு முனையில திருப்பரங்குன்றம் சரவண பயில தாமரை பார்க்கலாம். இது வந்து இவங்க ஓட்டு அரசியலுக்காக பண்ணாங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து ஆட்சி மாற்றம் உறுதியா இருக்கு 2026. அது எந்த அரசாங்கம் வருதோ திருப்பரங்குன்றத்தில் ஜெயிக்கிறவே பார்லிமெண்ட் வரைக்கும் ஜெயிக்கும். திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. திருப்பரங்குன்ற மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கிராமமே ஒன்று சேர்ந்துருச்சு. இன்னைக்கு வந்து இவ்வளவு கிராமம் வந்து எப்போ ஒன்று சேரும்னா கிராமத்து திருவிழா நடக்கும். மலை மேல வேல் கொண்டு போவான், சாப்பாடு ஆகி போடுவோம் எல்லாத்துக்கும், ஊர் மக்களுக்கு போறான். அப்பதான் கிராமம் ஒன்று சேரும். மற்றபடி கிராம திருவிழா நடந்தா ஒன்று சேரும், கைப்பாறத்துக்கு ஒன்று சேரும். இன்னைக்கு தான் முருகனுக்காக எங்க தூண்ல வந்து தீபம் ஏற்றோம்னு கிராமம் ஒன்று சேர்ந்து. இது எந்த ஒரு அமைப்போ அரசியல் அமைப்போ கிடையாது, முழுக்க முழுக்க கிராமம். இதை வந்து சிலர் ஆதாயம் தர்றதுக்காக வந்து இந்து முன்னணி, இது வந்து ஊர் மக்கள் கிடையாது. ஏன் இங்க உட்காந்துருக்கவங்களை பூரா நீங்க ஐடி பேசுறது கூட பண்ணுங்க. எல்லார்ட்டையும் ஓட்டர் ஐடி இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், எடுத்து பாருங்க. எல்லாமே திருப்பரங்குன்றம் தான். வந்தே போறேன் 1000 சொல்லிட்டு போவேன் சார். மனசுக்குள்ள வந்து ஆனா எல்லாருமே இந்து தான். இந்து உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும்ல, ஒரு சாதாரண மக்கள் கூட இருக்கும். நான் இந்துன்றதுல பெருமை கொள்றேன், ஆனா திராவிடம் கிடையாது. திராவிடனா இருக்க ஆசைப்படல, இந்துவா இருக்க ஆசைப்படுறேன். மனுஷனா இருக்கணும். எவனா இருந்தாலும் இந்துவா இருக்கிறது மனுஷனா இருக்க அடுத்து மனுஷனா இருக்கணும். அவன் திராவிடனா இருக்கணுமா தமிழனா இருக்கணுமா? நான் தமிழனா இருப்பேன், இந்துவா இருப்பேன்.